வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாநதி சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். வீட்டை விட்டு வெளியே வெளியாந்துட்டார். வந்தது நல்லதா சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டுக்கு வராரு. இங்கே இவங்கெல்லாம் குடும்பமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ போனாரோ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. சாரதாமா சொல்கிறாங்க, என்னமோ நான் தான் குடும்பத்தை பிரிச்சுட்டு போட்டு கொடுத்துட்டேன்னு நிறைய பேர் தலையை உருட்டிக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எப்படி போய் நிம்மதி அங்கே இருப்பா, அதனால தானே நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. உடனே பெருமா வந்துடுவார்மா வந்துடும்போது கரெக்டாக வராரு, பையும் கையுமா வராரு. அவர் வெளியே வந்தோன்னு எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, குமரன் என்ன சொல்லிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னாங்க அப்படின்னு. அப்புறம் தான் கற்பனை பண்ணதெல்லாம் சொல்லுவோம்ல, என்ன விட்டுவிட்டாங்களா, என்ன சொன்னாங்க, எது பண்ணாங்க, எதை சொன்னாங்க அப்படின்னு கேட்காங்க. உடனே அவர் சொல்கிறாரு, என்னைய நான் வீட்டுக்கு இப்போ காவேரியை கூப்பிட்டு வரேன்னா அவங்க சொல்லலை, ஆனால் நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அது நீங்கள் வீட்டு வெளியே ஆமாம், சொத்தெல்லாம் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. என்ன ஒரு அறிவாளித்தனம் அப்படிங்கிறத நான் வந்து வேகாமல் இருக்க முடியல. திரும்ப அதே தான். ஒவ்வொரு நாளும் விஜய் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்க வந்துட்டு அவர் தினமும் நல்லா தான் நடிக்கிறாரு. ஆனால் அவர் மட்டும் இல்லை, காவேரியும் தனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து ஒழுங்காக தான் நடிக்கிறாங்க. சாரதாவே வந்து தன்னுடைய ஆக்ஷனை வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணுறாங்க. நமக்கு 1-2 பேர் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சொங்கித்தனமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்க, அன்புலேருந்து ஆரம்பிச்சு. ஸோ அவங்க நடிப்பில் குறை இல்லை, ஆனால் கொடுக்கப்பட்ட கேரக்டரைசேஷன் தான் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போவும் டக்குன்னு வந்து சொத்தை விட்டுட்டு வந்துட்டேன், என்னை ஏற்றுப்பீங்களா, என்னை விடுவீங்களா, உங்கள் அம்மா ஏற்றுப்பாங்களா, நான் பணக்காரங்கிறத ஒரு பிரச்சனையாக இருந்தது, ஏற்றுப்பாங்களான்னு அவர் கேட்குறது ஏனம் விடுறது நல்லாவே இல்லை அப்படிங்கிறது தான். விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப கேவலப்படுத்தினது. உடனே வந்து இந்த பொண்ணு வந்து இன்றைக்கி தான் ரொம்ப தைரியம் வந்து, அம்மா என்னை இனிமேல் விஜயால் விட்டுட்டு இருக்க முடியாதுமா, விஜய் எனக்காக இப்படி பண்ணாருமா, விஜய் ரொம்ப கோவப்படுவார்மா, அவர் எப்படி இருந்தார் தெரியுமா, அவர் ராஜா தெரியுமா, மந்திரி தெரியுமா, ஜனாதிபதி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருடைய போகிறேன் அப்படின்னு கிளம்பி போய் நிற்கிறாங்க. எங்கடா போகிறீங்க 2 பேரும், என்ன பண்ண போகிறீங்க, காசை கொடுத்துட்டுறீங்க, பணத்தை சொல்ல முடியாது, பேங்க் பேலன்ஸை கூட எடுத்து பர்ஸோடு வச்சுட்டு வந்துட்டாரான்னு தெரியல, ஏன்னா கார் வேணான்ட்டார். இவரே சம்பாதிச்சு இவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தை அடுத்தவன்ட்ட தூக்கி கொடுத்துட்டு வரதுக்கு எவனுக்காவது மனசு வருமா? அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து அதை மல்டிபிள் பண்ணது இவர். இந்த சொத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சொல்லும்போது காண்டாகுது நமக்கு. ஊரில் கேட்பாங்க, இல்லை எவன் அப்போ விட்டு எவன்டா திங்கிறது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இவங்க அப்போ விட்டு சொத்தை கார் கூட வேணாம் விட்டு வந்துட்டேன், நான் பணக்காரங்கிறதுனா உங்கள் அம்மா கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ என்னையும் கூப்பிட்டு சோறு போடலாமா, 2 பேரும் அப்பளம் விட்டுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே வந்துட்டு அந்த பொண்ணு இப்படி சொன்ன உடனே அவங்க வராங்க. வந்து, தம்பி என்ன தம்பி இப்படி விட்டு வந்துட்டீங்க, நீங்கள் பாட்டை விட்டுட்டு வரலாமா, நீங்கள் ஊர் என்ன பேசும், உலகம் என்ன பேசும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அவங்களுக்கு சொத்து தான் முக்கியமாக இருந்தது, அதனால் சொத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது அப்படின்னு நிஜமாகவே அந்த ஹீரோவோட இதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. பார்ப்போம் என்ன பண்ண போகிறோம்.